பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு இனிமையானவர். அவரோடு நடப்பது என்பது எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அதுவும் அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார் என்பதை நினைக்கும் போதே எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு மகிமையான தேவன். சாதாரண மனிதர்களாகிய நம்மோடு அவர் நடக்க, அவர் விருப்பத்தோடு கூட நம்மோடு இணைந்து வருவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அல்லவா? அவர் பாதி வழியில் விட்டு போகிற தேவன் அல்ல. சிலர் பாருங்கள், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் முடிந்த உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். சிலர் காலேஜில் 3 வருஷம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நல்லா அன்பாக இருப்பாங்க, கூடவே நடப்பாங்க. படிப்பு முடிஞ்சோடனே மேல் படிப்புக்கு எங்கேயோ போயிடுவாங்க. எப்போவாரும் ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். நாளடைவில் அது மறந்து போய்விடும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர் அவர் மாத்திரம்தான். வேறு யாருமே நம்ம கூட நடந்துக்க முடியாது. கணவர் மனைவின்னு சொல்லலாம். யாருக்கு முந்தி மரணம் வரும் நமக்கு தெரியாது, போயிடுவாங்க. பிள்ளைகள் பெற்றோர் என்று சொல்லலாம். அவங்களுக்கு திருமணமான பிறகு அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் நமக்கு எப்பவுமே துணை இயேசுதான். மரண பரியந்தம் கடைசி வரை நம்ம கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்த போகிறவர் அவர் தான். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எதிர்காலம் என்ன, கடைசியில் என்ன, அடுத்து என்ன, கலங்காதுங்க. இயேசு கூட இருப்பார், கடைசி வரை இருப்பார். மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் இந்த உலகத்தில் நடத்திட்டு மரணத்திற்கு பிறகு அவர் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் கூடவே வைத்துக் கொள்வார். அப்போ அம்மா இருக்கும்போதும் மரணத்திற்கு பிறகும் இயேசு நம்மோட கூட. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இந்த மாதிரி பாக்கியத்தை பெற்ற ஜனம் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மரண பரியந்தம் நடத்துகிற தேவன், மரணத்திற்கு பிறகு உம்மோடு கூட என்னை வைத்திருக்கும்படிக்கு பரலோகத்தில் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் மேலும் உமக்கு எவ்வளவு அன்பு ஆண்டவர். என் ஆரிமைகளை விட்டு விலகினாலும் மரண பரியந்தம் எங்களோடு கூட இந்த நடத்திக்கிற அப்படி அன்பை நினைத்து துதிக்கிறோம். மரணத்திற்கு பிறகும் பரலோகத்தில் உம்மோடு கூட எங்களை வைத்து எங்களை மகிழப்படுகிறீரே, அந்த அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் என்றென்றைக்கும் எங்களுடைய தேவன். மரண பரியந்தமும் என்னை நடத்துவீர். ஆமேன், ஆமேன்.